பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செந்தில் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மீனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் கண்டுக்காமல் போயிடுவாங்க. அடுத்த சீனில் பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ராஜியோட அப்பா, சரி பொண்ணு கேட்க போனீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ரொம்ப திட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதான் அங்கே போக வேண்டாம்னு சொன்னேன், யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். என் பொண்ணாக இருந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா சொல்லுவாங்க. என் பையனை நீங்கள் இன்னும் மன்னிக்கலையாக்கா அப்படின்னு சொல்லி குமாரோட அம்மா கேட்பாங்க. அது எப்படி நான் மன்னிக்க முடியும், இந்த ஜென்மத்தில் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தத்தில் என் பையனை எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த சீனில் மீனா ரொம்ப டல்லாக இருப்பாங்க ஆஃபீஸில். கூட ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு, ஆனால் அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அப்போ கோமதி கால் பண்ணுவாங்க. காலையில் என்ன விஷயம் நடந்து தெரியுமா, எங்கள் அம்மா அந்த குமாருக்கு என் பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னது. மீனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருப்பாங்க. ஆன்னு சொல்லிட்டு, என்னடி எதுவும் பிரச்சனைன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அரசி காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது குமார் வம்பிழுப்பான். கொஞ்சம் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு துள்ளிட்டு இருக்கியா, என்ன எக்கடி வேண்டான்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்த்திகேயன் வருவார். கார்த்திகேயன் அடிக்க போகும்போது பாண்டியன் எட்டி உதச்சி தள்ளிடுவார் நம்ம குமார். அவரும் கீழே விழுந்துருவார். அடித்து துரத்தி விட்டுருவார். அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பாண்டியன் அடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. போய் அவங்ககிட்ட அடிவங்க காட்ட ஒன்று பெற்று வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் தங்கமயிலோட அப்பா கடையில் தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு வாழாவட்டியாக வந்துட்டா, சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வரன் வரணும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே குமாரோட அப்பா கேட்டுட்டு தான் இருப்பார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.